Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. அந்த நேரமா பார்த்து கரெக்டா அந்த பக்கம் பேட்ரோல் வந்த சுபாஷ் பார்த்திருக்காரு. அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இப்ப அவன் சாக கிடக்குறான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அது இன்டர்னல் விஷயமா எப்படி சார் இருக்க முடியும்? என்னது? அவன் இன்னும் சாகலையா? கடவுளே, அவன் உயிர் பிடிச்சு ஏதாவது பேசினானா என் வேலையே போயிடுமே. ஹலோ ஜெயிலர் சார், என்ன ஸ்தம்பிச்சு போயிட்டீங்களா ஜெயிலர்? சொல்லுங்க விக்ரம். என்ன அப்பப்ப சைலண்ட் மோட்ல போயிடுறீங்க? இல்ல, இங்க ஒரு ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த காசியோட கண்டிஷன் என்ன? அவன் இப்போ கோமால இருக்கான். பிழைக்கிறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மேக்ஸிமம் 24 மணி நேரம் கூட தாங்க மாட்டான். அநேகமா கோமாலேயே உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்பாடா, இப்பதான் உயிரே வருது. இந்த மாயா இப்படியா பண்ணுவா? கொஞ்ச நேரத்துல படபடன்னு ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஜெயிலர் சார், ஜெயிலர் சார், ஜெயிலர் சார். சொல்லுங்க விக்ரம். இந்த வாட்டி என்ன ஏர்பிளேன் மோடுக்கே போயிட்டீங்களா? என்ன பிரச்சனை? யோசிக்கணும்ல விக்ரம், யோசிக்காம எதையும் பேச முடியாதுல்ல. சரி, இப்ப இந்த காசி விஷயத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவனெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். அவன்லாம் உயிரோடு இருக்கிறதே இந்த பூமிக்கே பாரம். அவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சாக விட்டுறணும். அவன் சாகிறதுதான் நல்லது. இங்க ஜெயிலையும் அவனால ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, இப்போ அவனை ஃபைனலா விசாரிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ண கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? இல்ல விக்ரம், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன். என்ன சார் இது? ஒரு முக்கியமான கைதி தப்பிச்சு போயிருக்கான். அவனை ஆக்சிடென்ட் வேற பண்ணிருக்காங்க. இப்போ கோமால இருக்கான். இவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வராம அசிஸ்டன்ட் அனுப்புறேன்னு சொல்றீங்க சார். விக்ரம், அவன் உங்களுக்கு வேணா முக்கியமான கைதியா இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அவன் 10ஓட 11 அவ்வளவுதான். அப்புறம் எங்க ஜெயில் சம்பந்தப்பட்ட விஷயத்த என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். உங்க அட்வைஸ்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போனை வைக்கிறேன். சரி சரி. என்னையா இவ்வளவு திமிரா பேசுறான் ஜெயிலரு? சார், அந்தால எப்போ அப்படித்தானே சார் பேசுறான். நாம சிவனடி கேஸ விசாரிக்க ஜெயிலுக்கு போனப்ப கூட அந்தால ஒரு தடவை கூட நம்ம கோஆபரேட் பண்ணல சார். இதெல்லாம் பார்த்தா அந்த ஜெயிலரே காசியை தப்பிக்க விட்டு ஆக்சிடென்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல சார். அந்தால நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் சார் தோணுது. பாப்போம் பாப்போம், நம்ம கிட்ட இருந்து இவன் எல்லாம் தப்பிச்சிட முடியுமா? பாப்போம். என்னது இது? கதவு திறந்திருக்கு, லைட் ஆஃப் ஆயிருக்கு. வாட் நான்சென்ஸ்! என்ன இருட்டில் உட்காந்துருக்க? ஏன் இருட்டில் உட்காந்துருக்கேன்னு கேட்கிறேன். நீயா சொன்னாதானே தெரியும், கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன பிரச்சனை? இனியா ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லிட்டா மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்ன விஷயம்னு கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. இனியா, இனியா கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போன எப்படி? சொல்லிட்டா மட்டும் என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க ஈகோ தான் முக்கியம். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன இவ்வளோ கோவமா இருக்கா? என்ன காரணமா இருக்கும்? கோவமா மட்டும் இல்ல, கண்ணெல்லாம் வேற கலக்கிருக்கு. அம்மா. விக்ரம், இனியா எங்க இருக்கா? ஏதாவது சாப்பிட்டாளா? அவ நல்லா இருக்கால்ல? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல, அவ நல்லா இல்ல. நான் வீட்டுக்கு வரேன், லைட்டு கூட போடாம இருட்டுல உட்காந்துருந்தா. ரொம்ப சோகத்துல இருக்கா. என்னன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. என்ன என்னத்தப்பா சொல்றது? சந்தோஷப்படுற மாதிரியா விஷயம் நடந்திருக்கு? என்ன விஷயம் நடந்தது? உங்க அப்பா அவளை ரொம்ப காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டாருடா. அப்பா காயப்படுத்தி அனுப்புனாரா?
அவர் எதுக்கு இனியாவை காயப்படுத்தணும்? ஆமாப்பா, இன்னைக்கு அவரு வீட்ல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இந்த வீட்ல பிறக்க போற வாரிசுக்கான பூஜை. நான் அதுக்கு இனியாவையும் வர சொல்லியிருந்தேன். இனியா பாவம் பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு சந்தோஷமா வந்திருந்தா. வா இனியா. இல்ல ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? வாரிசு இவளையே என் மருமக இல்லைன்னு சொல்றேன். இவ ஒரு குழந்தைய பெத்தா அத வாரிசா ஏத்துக்கிட்டு தூக்கி கொஞ்சனமாக்கும். இவளுக்கெல்லாம் குழந்தை பிறந்தா கையால தொடறது என்ன, கண்ணால பார்க்க கூட ஆசைப்பட மாட்டேன். போன்னு சொல்றல. அப்பா, அவளை ரொம்ப திட்டி அமிச்சிட்டாருடா. வழக்கமா அவர் என்ன திட்டினாலும் இனியா கண்டுக்காம போயிடுவா. ஆனா இன்னைக்கு பாவம் அவ ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாப்பா. அம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அவருக்கு தான் இவளை பார்த்தாலே பிடிக்கல. எப்ப வந்தாலும் எரிஞ்சு விழறாரு, வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. இதுக்காகத்தான் நானே அங்க வர்றதில்ல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இனியாவை போய் அந்த பூஜைகளா கூப்பிட்டீங்க? விக்ரம், இந்த பூஜையே வாரிசுக்காக நடக்கிற பூஜை. அந்த வாரிச சுமக்கிறவளே இனியா தானே. அவ இல்லாம இந்த பூஜை நடந்தா அந்த குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதனாலதான் நான் அவளையும் வர சொன்னேன். அம்மா, நீங்க பல காரணம் சொல்றீங்க, ஆனா அதுல எந்த நல்ல காரணமும் அவருக்கு புரியலையே. இன்னும் எங்களை எதிரியா தானே பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு தடவை அந்த ஆளு இந்த மாதிரி நடந்துகிட்டாரு, நான் சத்தியமா மனுஷனா இருக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இனியாவ சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்துறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. என்ன செஞ்சாலும் என்ன கேட்டுட்டு செய்றீங்களா? நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, அப்புறம் என் முன்னாடி வந்து கண்ணை கசக்கிட்டு நிப்பீங்க. என்ன சொல்றது புரியுதா? எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்களேன். இங்க யாரும் அசிங்கப்பட தேவையில்லை. வைக்கிறேன். ஒரு வேலையும் உருப்படியா முடிய மாட்டேங்குது. ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கொலை பண்ண போய் அது இன்னொரு கொலையில போய் முடிஞ்சது. இப்ப அவனும் செத்து தொலைக்காம உயிரை வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. சாரி மேடம், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். உங்க தயவு எனக்கு வேண்டியது இருக்குல்ல ஜெயில சார். நான் காத்துட்டு தானே இருக்கணும். சேச்சே, அப்படி இல்ல மேடம். கிளம்புற டைம்ல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேடம், எதுக்கு நான் அவசரமா வர சொன்னீங்க? சொல்லுங்க. காசி சாகல, பொழைச்சிட்டான்னு சொன்னீங்களே, அத கேட்டதுல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சு. இப்ப என்ன சார் பொசிஷன்? அதான் மேடம், நீங்க அவன் மேல காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணீங்கல்ல, அவன் அந்த இடத்துலயே சாகல, உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கான். அந்த சமயம் பார்த்து அந்த பக்கம் பேட்ரோல் வந்த எஸ்ஐ சுபாஷ் உடனே விக்ரமுக்கு தகவல் சொல்லிட்டு காசி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கான். ஆனா அவன் இன்னும் சாகாம அதே கண்டிஷன்ல தான் இருக்கான். அப்ப இன்னும் அவனுக்கு உயிர் இருக்குன்னா என்ன கண்டிஷன்? பேசுறானா, பாக்குறானா, யாரையாவது அடையாளம் கண்டுபிடிக்கிறானா? இல்ல, கம்ப்ளீட்டா அவன் கோமால தான் இருக்கான். விக்ரம் சொன்னதை வச்சு பார்த்தா அவன் கோமால இருந்து பொழைச்சிக்காமையே செத்து போயிடுவாங்கிறது நிச்சயம் மேடம். அப்படிதான் விக்ரம் கிட்ட டாக்டர் சொல்லிருக்காரு. விக்ரம் சொல்லிட்டான்றதுக்காக அதை அப்படியே நம்பிட்டு இருக்க சொல்றீங்களா? கோமால இருக்கிறவன் ஏதோ மெடிக்கல் மிராக்கல்னு ஒரு நிமிஷம் கண் முழிச்சு நம்மள பத்தி வாக்குமூலம் கொடுத்தாலும் போச்சு. நாம 2 பேரும் தொலைஞ்சோம். உங்களுக்கு கூட அதிகபட்சமா சின்ன சஸ்பென்ஷன் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்லையே. நான் நேரடியா அந்த மர்டரோட சம்மந்தப்பட்டிருக்கேனே. என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. என்னால அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது சார்.
அவனை ஹாஸ்பிட்டல்லயே வச்சு காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மேடம், தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போக வேண்டாம். ஏற்கனவே சிவனாண்டியை கொலை பண்ணிருக்கோம். இன்னும் அந்த பிரச்சனையே முடியல, அதுக்குள்ள இன்னொரு கொலை முயற்சி வேற பண்ணிருக்கோம். இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காசியை கொலை பண்ண முயற்சி பண்ணி அதுல ஏதாவது கோளாரா போய் முடிஞ்சிருச்சுன்னா கேஸ் ரொம்ப சென்சேஷனல் ஆயிடும். நம்ம தப்பிக்கவே முடியாம போயிடும் மேடம். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அந்த காசி கோமால தான் இருக்கான். அவன் நிச்சயம் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் டாக்டரே சொல்லிட்டாரு. நாம சும்மா இருந்தாலே போதும் மேடம், அவனாவே செத்துருவான். நாம ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஆயுஷ்யோ, நிச்சயமா இது நடந்துருமா? அவன் செத்துருவானா? நிச்சயமா. அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிரச்சனை தான். அதான் கேக்குறேன். அந்த அளவுக்குலாம் போகாத மேடம், நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதிரா யோசிக்கிற யாரையும் நான் விட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவ. அதனாலதான் என்னோட விசுவாசி சிவனாண்டியே கொலை பண்ண ஏற்பாடு பண்ணேன். அந்த ஒரு கொலை பண்ணதுனால இப்ப அடுத்தடுத்து பிரச்சனை தலை தூக்கிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. செத்தா சிவனாண்டி அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. ஏற்கனவே சிவனாண்டி ஒய்ஃப போய் அந்த விக்ரம் பார்த்துட்டு வந்திருக்கான். அவ விக்ரம் கிட்ட என்னை பத்தி வளரி வச்சிருப்பாளோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. சிவனாண்டி ஒய்ஃபை பத்தி நானும் விசாரிச்சேன் மேடம். அவ தனியா தான் இருக்கா. அவளுக்கு 14 வயசுல பையன் ஒருத்தர் இருக்கான். பெருசா சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அவங்க கையில ஏதாவது பணத்தை கொடுத்து ஆந்திரா பக்கம் போக சொல்லிட்டோம்னா அந்த அம்மாவும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் தேர்னா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்க பண்ணிட முடியுமா ஜெயிலர் சார்? தரமா பண்ணிடலாம் மேடம். நானும் சிவனாண்டி கொலையோட சம்பந்தப்பட்டவன் தானே. ஏதாவது பிரச்சனை வந்தா என் தலையும் தானே உருளும். நானே பண்ணிடுறேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்து அவளை எங்கேயாவது போயிட சொல்லுங்க. சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், நான் பண்ணிடுறேன். ஜெயிலர் சார், காசி விஷயத்துல தப்பி தவறி கூட அசால்ட்டா இருந்துராதீங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்குமே சிக்கல் ஆயிடும். சோ பாத்துக்கோங்க. அப்படிலாம் எதுவும் ஆயிராது மேடம், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். என்ன சார், இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி ஜெயிலுக்கு வர மாதிரி இருக்கு. எங்க ஜெயில் ரொம்ப பிடிச்சு போச்சோ? என்ன பண்றது, ஜெயில தான் குற்றவாளிங்க திருந்துவானுங்கன்னு உலகம் நம்பிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் புது புது குற்றவாளிகள் உருவாயிட்டே இருக்காங்க. அதனால தான் நாங்க இங்க அடிக்கடி வர வேண்டியதா போச்சு. என்ன பண்றது சிவாஷ், கரெக்ட் தானே? கரெக்ட் சார். ஜெயில குற்றம் நடக்குதா? இங்க என்ன சார் குற்றம் நடக்குது? என்னோட கண்ட்ரோல் இருக்கிற அந்த ஜெயில எந்த குற்றமும் நடக்கிறது இல்லையே. இந்த ஜெயில ஒரு கிரைமும் நடக்கலையா? போன வாரம் சிவனாண்டி இங்க தானே கொலை செய்யப்பட்டான். கிரைம் நடக்கலன்னு சொல்றீங்களே சார். அது கொலை இல்ல, தற்கொலை. ஓ ஓ ஓ கோர்ட்ல நிரூபணம் ஆகிற வரைக்கும் நீங்க தற்கொலை தற்கொலைன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. ஆனா ரொம்ப சீக்கிரம் அது தற்கொலை இல்ல கொலைன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். தாராளமா ப்ரூவ் பண்ணுங்க. உங்களை யார் தடுத்தது? சரி, 2 நாளைக்கு முன்னாடி காசிங்கிற கைதி இங்க தப்பிச்சு போனானே, அவன் எப்படி தப்பிச்சு போனான்? அது விக்ரம், ஒவ்வொரு கைதிக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சில பேர் ஈஸியா ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஓஹோ, அந்த காசிக்கு அப்படி ஒரு திறமை இருந்திருக்கு, தப்பிச்சு போயிட்டான். சரி, இப்படி சொல்றது உங்களுக்கே தப்பா தெரியல. இந்த பதில சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை போலீஸ், இவ்வளவு பாதுகாப்பான இடம், சிசிடிவி கேமரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? நீங்க சொல்ற எல்லா வசதிகளும் எல்லா ஜெயில இருந்தா சார் இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி ஒரு சில கைதிகள் தப்பிச்சு போகத்தான் செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாக்குறது இல்ல போல. எந்த ஜெயிலே ஒரு கைதி தப்பிக்கிறத கம்ப்ளீட்டாலாம் ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஆனா இந்த கைதி காசி இவன் தப்பிச்சதுல இங்க இந்த ஜெயில இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அப்படியெல்லாம் எந்த ஒரு அதிகாரியும் ஒரு குற்றவாளி எங்கிருந்து தப்பிக்க முடியாது சார். சரி, சப்போஸ் அந்த அதிகாரி
இந்த ஜெயில்ல ஒரு சுப்பீரியர், ஒரு டாப் போஸ்ட்ல இருந்தா இந்த ஜெயிலே சுப்பீரியரான அதிகாரினா அது நான் தான். அப்ப நான் அவனை தப்பிக்க வச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நான் என்ன சார் சொல்றது, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சிவனாண்டி கொலை செய்யப்பட்ட அந்த அது கொலை இல்ல, தற்கொலை. ஓ சாரி சார், அப்படிதான் சொல்லணும். அப்படி சிவனாண்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்ற அந்த செல்லுல 2 விதமான பிளட் கிடைச்சது. அதுல ஒண்ணு சிவனாண்டியோடைய பிளட். அந்த இன்னொரு பிளட் சாம்பிள் யாருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் கைதிகளுடைய பிளட் சாம்பிள்ல கலெக்ட் பண்ணோம், டெஸ்டும் பண்ணி பார்த்தோம். அதுல அந்த காசியோடைய பிளட்டோட தான் அழகா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த செல்லுல கிடைச்ச ஹேரை கூட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அதுவும் அந்த காசியோட தான் மேட்ச் ஆகுது. அங்க கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ், கைரேகை எல்லாம் அந்த காசியோட தான் மேட்ச் ஆகுது. அதுக்கு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சிவனாண்டிய காசி தான் கொலை பண்ணியிருக்கான்னு ரொம்ப கிளியரா ப்ரூவ் ஆகுது. அந்த ப்ரூஃபோட நாங்க வரப்போறோம் தெரிஞ்சுதான் யாரோ ஒரு உயர் அதிகாரி காசியை தப்பிக்க வச்சிருக்காருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன சார்? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, இவன் வெளியே போய் எங்கேயும் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அந்த உயர் அதிகாரி. அந்த உயர் அதிகாரிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த உயர் அதிகாரியும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த குற்றவாளியும் இதே ஜெயில களி திங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார். இங்க பாருங்க விக்ரம், நீங்க சுத்தி வளைச்சு என்னதான் சார்ஜ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உங்க கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எனக்குன்னு உயர் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க என்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்டா நான் அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு போறேன். ஒரு ஜெயிலர் இன்ஸ்பெக்டரை விட பெரிய ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசர், அவர் இன்ஸ்பெக்டருக்குலாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆதாரம் கிடைச்ச ஒரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், அன்னைக்கு பாத்துக்கலாம். ஆனா அது வரைக்கும் உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நீங்க கிளம்பலாம். ஐயோ சாரி 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 ஜெயிலர் சார், கிளம்புறோம். ஆனா கூடிய சீக்கிரம் திரும்பி வருவோம். ஆல் தி பெஸ்ட். அப்படியே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் இருக்காருல்ல, கிளம்புங்க. சார், இந்த ஜெயிலரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இவனுக்கு சிவனாண்டி கொலையிலையும் காசி கொலையிலையும் சம்பந்தம் இருக்கு. இவனை தவிர வேற யாரும் கேட்ட திறந்து ஒரு கைதிய வெளியே அனுப்ப முடியாது. சார் என்ன சார் ரொம்ப தெனவட்டா பேசிட்டு இருக்கா? பயம். கேட்ட கேள்வியில ரொம்ப பயந்துட்டான். அந்த பயத்தை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி தெனாவட்டா பேசுறான். சார் அப்போ நாம சந்தேகப்பட்ட மாதிரி இவன் கல்பிரிட்டு தான் இல்ல? நிச்சயமா. புடிக்கிறேன், ரொம்ப சீக்கிரமே அந்த ஆளை கையும் களமா புடிக்கிறேன். போலாம். இனியா, 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 அக்கா. ஏய் ஐயோ, மெதுவா. ஏய் பாத்து அக்கா, பாத்து அக்கா. ஏன் இப்படி ஓடி வர? உன்னை பார்த்த சந்தோஷத்துல தான் நான் ஓடி வந்தேன்க்கா. இனியா, நீ இப்படி எல்லாம் ஓடி வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்கு இனியா. ஆமால, சாரி யாழினி. என்ன இனியா, உன் வயித்துல நீ குழந்தை இருக்கிறதையே மறந்துட்டியா? இல்ல, எப்பவும் போல உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன். குழந்தைய மட்டும் மறந்துடாத இனியா. இந்த குழந்தையாலதான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதே இந்த குழந்தையினாலதான். தயவு செஞ்சு குழந்தை வயித்துல இருக்கிறத மறந்து இப்படி எதுவுமே பண்ணிடாத. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world.
and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.